கோல்ட் ரேட் குறைஞ்சிருச்சு. இப்போ கோல்டு வாங்கணுமா இல்ல வெயிட் பண்ணணுமா? பல பேர் இப்போ ஒரு டவுட்ல இருக்காங்க. கோல்ட் ரேட் இப்போ குறைஞ்சிருக்கே, இது டெம்பரரியா இல்ல இன்னும் டவுன் ஆகுமா? ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி ஒரு ஹிடன் ரீசன் இருக்கு. வேர்ல்ட் எக்கானமில ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு. யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங் ஆகுறப்போ இன்வெஸ்டர்ஸ் கோல்டு வாங்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? பேங்க் இன்ட்ரெஸ்ட் மற்றும் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்ல அவங்களுக்கு அதிக ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கோல்டுல இருந்த மணியை எடுத்துட்டு ஸ்டாக்ஸ் அல்லது பேங்க் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுவாங்க. டிமாண்ட் கொஞ்சம் குறையுது, அதனால கோல்ட் ரேட்க்கும் பிரஷர் வந்து பிரைஸ் கொஞ்சம் டவுன் ஆகுது. ஆனா ஒரு சீக்ரெட், ஹிஸ்டரியில பார்த்தா கோல்ட் ஷார்ட் டேர்ம்ல டவுன் ஆகலாம், ஆனா லாங் டேர்ம்ல ஆல்மோஸ்ட் எப்பவும் மேல தான் போயிருக்கு. அதனால ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆக மாட்டாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா சைலண்டா கோல்ட் அக்யூமுலேட் பண்ணுவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோல்ட் இன்னும் டவுன் ஆகுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி மணி சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்க.